இஸ்ரேல் பிரதமருக்கு சிறை தண்டனை, குற்ற வழக்கில் ரெடியாகும் தீர்ப்பு. இனி மெல்ல மெல்ல போர் பதற்றம் தளிகளின் இதய துடிப்பை கண்காணிக்கும் அமெரிக்கா. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பக்காவாக வேலை செய்யும், உலகை அதிர வைக்கும் விசித்திரமான தொழில். நீங்கள பைத்தியமாவே நினைக்காதீங்க. நல்லெண்ணம் உண்டு, ஆனால் நம்பிக்கை இல்லை. அமெரிக்காவை முகத்திற்கு நேராக சாடிய வழியிலாவது வேலையை முடிப்போம். நாங்கள் தான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்போம். அமெரிக்காவின் பேச்சால் ஈரான் கொந்தளி. விரல்கள் துப்பாக்கி விசையிலேயே உள்ளது. பேச்சுவார்த்தைக்கு முன் ஈரான் விடுத்த பகீர் எச்சரிக்கை. ஹார்முஸ் ஜலசந்தியை விட்டுக் கொடுக்க மறுக்கும் ஈரான். நேரத்தில் ஈரான் போட்ட அதிரடி செக். இதை செய்யாவிட்டால் எதுவுமே பலன் தராது. அமெரிக்காவிற்கு கடும் நெருக்கடி. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து குண்டுகளை பொழிவதற்கு பின்னால் இருக்கும் ஒரு சுயநல அரசியலை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உடைத்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மீதான ஊழல் மற்றும் கிரிமினல் வழக்கு விசாரணை ஏப்ரல் 12ஆம் தேதி மீண்டும் தொடங்குகின்றது. இந்த நேரத்தில் போர் நின்றால் நெதன்யாகு நேரடியாக சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கவே அவர் சமாதானத்தை எதிர்க்கின்றார் என்று அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். நெதன்யாகுவின் பிடிவாதத்திற்கு இடம் கொடுத்து ராஜதந்திர முயற்சிகளை அமெரிக்கா சாகடித்தால் அது அமெரிக்க பொருளாதாரத்தையே அழித்துவிடும். இது ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும் என்று ஜனாதிபதி டிரம்பிற்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா முட்டாள்தனமாக முடிவெடுத்தால் அதை எதிர்கொள்ளவும் ஈரான் தயாராகவே உள்ளது. லெபனான் உட்பட பிராந்தியம் முழுவதும் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மட்டுமே அது நிலையானதாக இருக்கும் என ஈரான் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. தனது சிறைவாசத்தை தவிர்க்கவே நெதன்யாகு லெபனான் மீது போர் நடத்துகின்றார் என ஈரான் கூறுவது உலக அளவில் கவனம் பெற்றுள்ளது. நெதன்யாகுவின் இந்த பிடிவாதத்தால் அமெரிக்க பொருளாதாரம் உண்மையிலேயே பாதிக்கப்படுமா? ட்ரம்ப் தனது நண்பன் நெதன்யாகுவை கட்டுப்படுத்துவாரா, இல்லை எந்த கடிவாளமும் இல்லாமல் அவிழ்த்து விடுவாரா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். அப்படி ஒருவேளை இஸ்ரேல் பிரதமரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்டுகொள்ளாமல் விட்டால் அது ட்ரம்பிற்கே தலைவலியாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பெரிய கால்பந்து மைதானத்தில் கிளம்பும் இரைச்சலுக்கு நடுவே ஒருவரின் மெல்லிய குரலை மட்டும் துல்லியமாக பிரித்தெடுக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அவ்வளவு ஏன், ஒரு பெரிய வைக்கோல் போரில் மறைந்திருக்கும் குண்டூசியை நொடியில் கண்டுபிடிப்பது எளிதானதாக இருக்குமா? யாரிடம் கேட்டாலும் முடியாதுதான் என்ற பதில் வரும். ஆனால் இது சாத்தியம்தான், செய்ய முடியும் என்று சொல்வது மட்டுமன்றி அதனை இந்த உலகிற்கு செய்து காட்டியுள்ளது கோஸ்ட் மர்மர் தொழில்நுட்பம். பேயின் முணுமுணுப்பு என்ற அர்த்தத்தில் உள்ள இந்த தொழில்நுட்பம் தான் தற்போது உலக அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க போர் விமானம் ஒன்று ஈரான் எல்லைக்குள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. விமானி தப்பித்து பாராசூட் மூலம் மலை இடுக்குகளில் மறைந்து கொண்டார். வழக்கமான சிக்னல்கள் மூலம் அவரை தேடிய அதிகாரிகளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இந்த இக்கட்டான சூழலில் தான் CIA தனது ரகசிய ஆயுதமான கோஸ்ட் மர்மர் என்ற சிஸ்டத்தை முதன்முறையாக களமிறக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் குவாண்டம் மேக்னட்டோமெட்ரி அடிப்படையில் செயல்படுகின்றது. அதாவது ஒரு மனித இதயத்தின் துடிப்பிலிருந்து வெளியாகும் மிக நுண்ணிய மின்காந்த அலைகளை மைல் கணக்கிற்கு அப்பால் இருந்தே துல்லியமாக படம் பிடிக்கும். காடுகளில் மனிதர்கள் சிக்கினால் அவரின் இதய மின்காந்த அலைகளையே GPS போல பயன்படுத்தி இந்த தொழில்நுட்பம் மூலம் எளிதில் அவர்களை கண்டுபிடிக்கலாம். லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் ரகசிய பிரிவான ஸ்கங்க் வொர்க்ஸ் தான் இந்த கோஸ்ட் மர்மர் என்ற கருவியை தயாரித்துள்ளது. பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களில் பொருத்தப்பட்டு சோதிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் தற்போது போர் விமானங்களிலும் பயன்படுத்தப்பட உள்ளது. இதுவரை இல்லாத புதிய தொழில்நுட்பம் ஒன்றை அமெரிக்கா கையில் எடுத்திருப்பதும், இத்தனை காலம் CIA இதனை ரகசியமாக காத்து வைத்திருந்ததும் விஞ்ஞான உலகை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மண்ணில் இறங்கியதும் அதிரடி. அமெரிக்காவுடனான மிக முக்கிய அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தான் வந்திறங்கிய ஈரானிய தூதுக்குழுவின் தலைவர் முகமது பாகர் கலிஃபாப் உலகமே உற்று நோக்கும் ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் காலிபாப் கூறிய 3 முக்கிய கருத்துக்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. எங்களிடம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இருக்கின்றது, ஆனால் அமெரிக்க தரப்பினர் மீது தங்களுக்கு துளிக்கூட நம்பிக்கை இல்லை என்று அவர் ஓப்பனாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஒரு உண்மையான மற்றும் நேர்மையான ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்தால் ஈரானும் அதற்கு தயாராகவே இருக்கின்றது. ஆனால் பந்து இப்போது அமெரிக்காவின் கையில் தான் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய எமது கடந்த கால அனுபவங்கள் அனைத்தும் தோல்வியிலும் அவர்கள்
கொடுத்த வாக்குறுதிகளை அவர்களே மீறுவதிலும் தான் முடிந்துள்ளன. அதனால் தான் நாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் என்று கசப்பான உண்மைகளை அவர் நினைவூட்டியுள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் ஒருபுறம் எங்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்ல, மறுபுறம் ஈரான் உங்களை நம்ப முடியாது என்று சொல்கின்றது. இந்த இருவேறு துருவங்கள் இன்று நேருக்கு நேர் சந்திக்கும் போது வளைகுடா போருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ள துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தானில் ஈரானிய தூதுக்குழுவை சந்திக்க போகும் நிலையில் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தின் 99% நோக்கம். அதை உறுதி செய்வதுதான் எமது வேலை என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இது ஈரானை மேலும் எரிச்சலாக்கியுள்ளது. உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி அடைப்பு குறித்து கேட்டபோது அது தானாகவே மிக விரைவில் திறக்கப்படும். ஈரான் ஒத்துழைத்தாலும் அல்லது ஒத்துழைக்காவிட்டாலும் வேறு ஒரு வழியில் நாங்கள் அந்த வேலையை முடிப்போம் என்று ட்ரம்ப் கொக்கரித்துள்ளார். இது அமைதியை நோக்கி ஈரானை முன்னோக்கி நகரவிடாமல் அமெரிக்கா தடுக்கும் சூழ்ச்சியாக அமைந்துள்ளது. ஈரான் தனது முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க கோரி பிடிவாதம் பிடிக்கும் நிலையில் ட்ரம்ப் அணு ஆயுத விவகாரத்தில் மட்டுமே குறியாக உள்ளார். இந்த இரு வேறுபட்ட துருவங்கள் இன்று இஸ்லாமாபாத்தில் சந்திக்கும் போது எந்த மாதிரியான முடிவுகள் எட்டப்படும் என்பதே இப்போது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாகும். துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தான் சென்றிருக்கும் வேளையில் ஈரான் ராணுவம் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஈரான் ராணுவ தலைமையகம் விடுத்துள்ள 3 அதிரடி தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் செய்து வருவதால் எமது ராணுவ வீரர்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றனர். பேச்சுவார்த்தை நடந்தாலும் எமது வீரர்கள் துப்பாக்கி விசையிலேயே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். யுத்தம் தொடங்கியதில் இருந்து ஈரானின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் 14 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். எனவே அமெரிக்காவின் வாக்குறுதிகளை அப்படியே நம்பிவிட முடியாது என்று ஈரான் சாடியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் நாளை பாகிஸ்தானில் நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தை வெற்றியடையுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக மாறியுள்ளது. துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பாகிஸ்தான் சென்றிருக்கும் வேளையில் ஈரானிய தரப்பிலிருந்து ஒரு அதிரடி நிபந்தனை வந்துள்ளது. இது அமைதிக்கான முயற்சிகளில் ஒரு மிகப்பெரிய இடியை தூக்கி போட்டுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். லெபனானில் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அமெரிக்காவால் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் பல $1 பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே விடுவிக்க வேண்டும். இது ஏற்கனவே இரு தரப்புக்கும் இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் என்று ஈரான் நினைவூட்டியுள்ளது. இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்படாமல் எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாவ் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரானின் சொத்துக்களை இப்போதே விடுவிக்குமா அல்லது லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துமா என்று போக போகத்தான் தெரிய வரும்.